தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல டேம்பயர் படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு வேம்பயர் ஹாரர் த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. வேம்பயர்களை வேட்டையாடக்கூடிய நபர்களை தான் வேம்பயர்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு நபர் தான் நம்ம ஹீரோ. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு வேம்பயருக்கும் ஒரு பொண்ணுக்கும் பிறகுறான். ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் இவனுக்குள்ள வேம்பயர் பிளட் ஓடிட்டு இருக்கு. சோ இவனுக்கு பாத்தீங்கன்னா வேம்பயர் பிளட் ஓடுறதுனால வேம்பயர்களை வேட்டையாடக்கூடிய ஒரு பவரும் இருக்கும். சோ இது ஹீரோவுக்கு தெரியாம இருக்கும். ஹீரோவும் அவனுடைய நண்பனும் சேர்ந்து வேம்பயர்களை வேட்டையாடுறதா சொல்லி ஊரை ஏமாத்தி சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல உண்மையாவே அந்த பகுதியில வேம்பயர் அட்டாக் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த சமயத்துல மிலிட்டன்ஸ் நம்ம ஹீரோவை கூட்டு போயிடுறாங்க. இதற்கு பிறகு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் கோர்கா அப்படின்னு சொல்லப்படுற அந்த மெயின் வேம்பயர் யாரு, நம்ம ஹீரோவுடைய அப்பா யாரு, அண்ட் டுவர்ஸ் தி எண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்தினுடைய விஷுவல் எஃபெக்ட்டுங்க. இந்த படத்தை விஷுவலா ரொம்ப நீட்டா எடுத்திருப்பாங்க. குறிப்பா ஒரு வார் நடந்த பகுதியில ஒரு வேம்பயர் அட்டாக் நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த வேம்பயர் அட்டாக் காட்சிகளை எடுத்திருப்பாங்க. சோ அது எல்லாமே விஷுவலா ரொம்ப நீட்டா எடுத்திருந்தாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீனே ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஹீரோ குழந்தையா இருக்கும்போது ஒரு வேம்பயர் அவனை எடுத்துட்டு போக வரும். அப்போ ஒரு விச்சு அந்த வேம்பயரை தடுக்கிற மாதிரியான காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. சோ அது எல்லாமே ரொம்ப நீட்டா ரொம்ப ரசிக்கிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. அதே போல இந்த படத்துல வரக்கூடிய வேம்பயர் அட்டாக் எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்துல வர கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா எடுத்திருந்தாங்க. அதே போல ஹீரோ கூட ஆரம்பத்துல இருந்து ஒரு யூரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் நண்பனா. சோ அந்த கேரக்டர் டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அது போல டெஸ்லா அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்கும். சோ ஆரம்பத்துல அவ வேம்பயரா இருப்பா இனிஷியலா. அதுக்கு பிறகு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர் டிசைன் இருக்கும். சோ அந்த கேரக்டர் டிசைனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். பட் இந்த படத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மெயினா ஒரு கிளாஷ் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சோ அதை பார்ட் 2க்கு பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. மத்தபடி இந்த படத்துல ஒரு பரபரப்போ சுவாரஸ்யமோ ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸோ எதுவுமே இல்லை. அப்படியே கதை போயிட்டே இருக்கும். மத்தபடி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் மைல்டான சில காட்சிகள் இருக்கு. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்துக்கு எம்டி திரை கொடுக்குற ரேட்டிங் 5/3. அடுத்த ஒரு வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.